அறிவற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளளக்கல் ஆகாகரன். வள்ளுவருடைய குரல். இறுதி காலம் வரை காப்பாற்றும் கருவி அறிவு ஆகும். அத்தகைய அறிவு பகைவருக்கும் உட்புகுந்து அழிக்க இயலாத கோட்டையையும் அந்த அறிவாகும். அதை நாம் கற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பள்ளிக்கூடம். பள்ளியினுடைய நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பதாகை அன்னை தெரசாவை கொண்டிருந்தது. கார்ல் லூயிஸ் படம் இடம்பெற்றிருந்தது. ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய படம் இடம்பெற்றிருந்தது. பல்வேறு சாதனையாளர்கள், சரோஜினி நாயுடு ஒரு வியப்பு. அதனைத் தொடர்ந்து இந்த பள்ளிக்குள் வந்த பொழுது அந்த பள்ளியினுடைய முகப்பில் இரு வாசகங்கள், திங்க் பிக் எய்ம் ஹை. அற்புதமான ஒரு வாசகங்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளியினுடைய வைஸ் சேர்மன் அருமை சகோதரர் தீபன் தங்கவேல் அவர்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று இந்த அரங்கிற்குள், இந்த விளையாட்டு அரங்கிற்குள் எங்களை அழைத்து வந்தார். வைஸ் சேர்மன் சச் அ டைனமிக் மேன். MBA முடித்துவிட்டு ஆசிரியராக தன்னுடைய பணியையும் தொடங்கி இன்றைக்கு கல்லூரி மற்றும் பள்ளியை நிர்வாகித்து அற்புதமான அந்த கதையை சொன்னார். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், காலத்திற்கேற்ற சிந்தனை அது. இன்றைய கால சூழ்நிலை எதை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய பாதை எப்படி அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று அற்புதமான ஒரு வரலாற்றை சொல்லி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்கப்படுத்திய அவருடைய உரையை நினைந்து அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம், இந்த பள்ளி இங்கே நம்பியாம்பாளையம் ஊராட்சியில் அமையப்பட்டிருக்கிற காரணத்தாலோ என்னவோ இந்த பள்ளி இன்னும் சென்னையிலே மிக தலைசிறந்த பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய வகையில் அந்த மாணவர்களுடைய நிகழ்வு, மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸுங்க, அந்த ஒலிம்பிக். நானும் இன்னும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பானவருடைய கைகளிலே நீங்கள் ஒப்படைத்திருக்கின்றீர்கள். பெருமையோடு சொல்லுகின்றேன், பெருமிதத்தோடு சொல்லுகின்றேன், நம்பிக்கையோடு சொல்லுகின்றேன், உணர்வோடு சொல்லுகின்றேன். இந்த பள்ளி நம்பியம்பாளையத்திலே அமைந்திருக்க வேண்டிய பள்ளி அல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய வகையில் இன்றைக்கு அற்புதமான ஒரு பள்ளியில் பெற்றோர்கள் முன்னால், மாணவர்கள் முன்னால் நின்று உரையாற்றுவது இன்றைக்கு மிக பெருமையான ஒரு தருணமாக கருதுகின்றேன். இந்த பள்ளியை தோற்றுவித்தவர் மரியாதைக்குரிய திரு தங்கவேல் அவர்கள். தங்கவேல் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாய கல்வியை பயின்று 28 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி ஒரு ஆட்டோமொபைல்ஸ் தொழில், அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வாகனம், இருசக்கர வாகனங்கள், அந்த தொழிலிலும் காலூன்றி அந்த தொழிலில் மிக சிறந்த ஆளுமைகளாக பெஸ்ட் டீலர்ஷிப் அவார்டு என்று சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்திலும் சரி, அப்பே அந்த பியாஜோ ஷோரூமிலும் சரி பெஸ்ட் டீலர்ஷிப் அவார்டு. ஒரு தொழில்துறை ஆனாலும் சரி, இன்றைக்கு கல்வித்துறையில் அவர்களுடைய சாதனை என்பது சக்தி காலேஜ். ஏறத்தாழ இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே ஆண்டில் ஒரு கல்லூரியில் சேர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்லூரி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக இந்த நாட்டிற்கு உயர்ந்த, இந்த நாட்டிற்கு தகுந்தவர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாம். வால்மார்ட்டுடைய கதையை பற்றி சொன்னார் மரியாதைக்குரிய வைஸ் சேர்மன் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய கால சூழ்நிலை இன்றைக்கு, பருவநிலை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் அந்த கல்லூரியில் இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரி விரைவில் கோயம்புத்தூர் பகுதியில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்மையிலுமே ஒரு பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. 2வது இடத்திற்கு ஒரே ஒரு மதிப்பெண்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கல்வி என்பது குமரகுரு கல்லூரி ஆகட்டும், PHG ஆகட்டும், இப்படி அவர்களெல்லாம் ஆண்டாண்டு காலம், ஒரு 40-50 ஆண்டு காலம் கல்வி பணியில் ஈடுபட்டு இன்றைக்கு முதன்மை இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் துவங்கப்பட்ட சிறிய காலத்தில் இன்றைக்கு 3வது இடத்தை அந்த கல்லூரி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்லூரியை நிர்வகிக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணங்கள், எண்ணுவதெல்லாம் உயர்ந்து எண்ணல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம்தான் இன்றைக்கு அந்த கல்லூரியை 3வது இடத்திற்கு உயர்த்தி இருக்கிறது. இன்னும் விரைவில் அந்த கல்லூரி முதன்மை இடத்தை பெற வேண்டும். யூனிவர்சிட்டியாக இன்றைக்கு அட்டானமஸ் என்று பெற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் விரைவில் யூனிவர்சிட்டியாக தரம் உயர்ந்து, ஏன் VIT போன்ற ஒரு அமைப்பை பெறக்கூடிய வகையில் அந்த கல்லூரி வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 3 இடங்களில் இந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு ஒரு அமைதியான அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட், அருமையான ஒரு சூழல், 26 ஏக்கர் பரப்பளவில் ஒரு அற்புதமான ஒரு பள்ளிங்க. இந்த நிகழ்ச்சியை முடிந்து வெளியே செல்லுகின்ற பொழுது என்னால் நம்பிக்கையோடு உறுதியாக என்னால் விடைபெற்று செல்ல முடியும். இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த இடத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இலக்கை அடைவதற்கு இந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அவர்களுடைய விஷன் டு இன்ஸ்பயர் அ சைல்ட் டு அச்சீவ் கிரேட்னஸ் இன் லைஃப், தங்களுடைய வாழ்க்கையில்
அவர்கள் மேன்மையை அடைய வேண்டும், புகழை அடைய வேண்டும், மகத்துவத்தை அடைய வேண்டும், பெருந்தன்மையை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த குறிக்கோளை தங்களுடைய இந்த பள்ளியினுடைய குறிக்கோளாக வைத்து அந்த மாணவ செல்வங்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை இந்த பள்ளியினுடைய சேர்மன், வைஸ் சேர்மன், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பள்ளியும் இன்னும் மேன்மேலும் உயர்ந்து திருப்பூருக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த பள்ளிகளை படித்த மாணவர்கள் ஒரு 4ஆம் வகுப்பு மாணவர் உலகளவில் சாதனை புரித்திருக்கின்றார். இந்த பள்ளி அவர்களுடைய இலக்கை அடைவதற்கான அடித்தளத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.